ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த ரேஷன் கடை வேலையில் வந்து அதாவது என்ன சேலரி கொடுக்காங்க, அப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டா அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அதாவது சென்னைக்கு வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துருந்துச்சு. அது வந்து என்ன அப்படின்ட்டு வெப்சைட்டில் பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு தேங்க்ஸ் ப்ரோ அப்படி மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து போன தடவை வந்து இந்த 24க்கு அப்புறம் வந்து 20க்கு மேலே வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ரிசல்ட்டு அப்டேட்டும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தகவலும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்ன கேட்டிருக்காரு வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பார்க்கலாம். இந்த நம்பர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். அதாவது ப்ரோ இந்த வேலையில் வந்து ப்ரொமோஷன் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து அவரே திரும்ப கமெண்ட் பண்ணியிருக்காரு, சேலரி இன்க்ரிமெண்ட் ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ கேட்டிருக்காரு. ஸோ வந்து இந்த இவர் கமெண்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட நேற்று நினைக்கிறேன். ஸோ உடனே வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ போடணும். அதாவது சில பேர் வந்து கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் என்ன, சேலரி வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் உண்டான ஒரு சந்தேகம் தான் இது. ஸோ அதுக்காக வீடியோ போல தான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வேலையில் வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அது இன்க்ரிமெண்ட் ஆகும், எவ்வளோ வந்து சேலரி வரும் அப்படின்ட்டு முழு தகவல் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷன் ஷாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு சேல்ஸ்மேனுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 6200 மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 8600 இந்த மாதிரி சம்திங்கில் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஸ்டார்டிங் 6250 ஆரம்பித்து உங்களுக்கு 29 வரைக்கும் 29,000 வரது தான் சேலரி வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதே வந்து 1 இயருக்கு அப்புறம் இப்போ வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜனவரி 1 ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜனவரி அதாவது 26ல் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி எல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஜனவரி 1லேருந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜனவரியில் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ணலேருந்து உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டு கீழே இயங்கக்கூடிய ஒரு செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 2-3 டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்த கலவை தான் இந்த டிபார்ட்மெண்ட்டு. ஸோ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு பர்மனெண்ட் ஆக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வேலை பார்க்கணும். வேலை பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சரி பார்த்து தான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆக்குவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட போன தடவை நம்ம இதில் வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் இல்லையா போன தடவை, அதில் வந்து செலக்ட் ஆகி அவங்க வந்து கரெக்டாக ஆகஸ்ட்டில் 10ல் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 10ல் வந்து அவங்களுக்கு பெர்மனெண்ட் ஆகிட்டாங்க. பெர்மனெண்ட் ஆகினதுக்கப்புறம் ஆனால் சேலரி வந்து இப்போ பாருங்கள் 1250 தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் சேலரி வந்து இவங்க இப்போ வாங்கிட்டு இருக்க சேலரி வந்து 10ங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இதில் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிற சேலரி வந்து 2600. ஆனால் அவங்க வாங்கிட்டு இருக்க சேலரி வந்து 10 ரூபான்னு சொன்னாங்கன்ட்டு. ஸோ பர்சனலாக அதாவது நம்ம சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். அவங்க அது என்ன வரமுறையாக சொன்னது வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8600 சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வாங்கியிருக்க சேலரி வந்து 10 ரூபா வாங்கின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் தான் 10 ரூபாங்கிறது வரும். அதுக்கு முன்னால் வந்து 6200 மட்டும்தான். ஸோ வந்து பேக்கருக்கு வந்து உங்களுக்கு 5500 26,000 வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பேக்கருக்கும் அதே மாதிரி தான். ப்ரொமோஷனுங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷன் வரும். ஸோ வந்து இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் அடிப்படையில் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் நிறைய போராட்டங்கள், நிறையா பேர் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்புறம் தான் சில இந்த மாதிரி சம்பள உயர்வுலாம் கொடுத்துருக்காங்க. 2015 அப்புறம் வந்து 8 பேருக்கு குழு அமைக்கப்பட்டு தான் இந்த சேலரி, இதுக்கு முந்தைய சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது போல். ஸோ 2015 அப்புறம் 8 பேர் கொண்ட குழு அடிப்படையில் அதுக்கப்புறம் தான் நான் இப்போ சொல்கிற சேலரி வந்து இப்போ வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ பேக்கருக்கு வந்து 5500 ஸ்டார்டிங் கொடுப்பாங்க. அப்புறம் 1 இயர் பிறந்ததுக்கப்புறம் 7800 26,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தப்பான ஒரு
ஏதாவது வேலையில் ஏதாவது தப்பு பண்ணாலோ அல்லது ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது இஷ்யூ பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த பெர்மனெண்ட் ஜாப் வந்து கிடைக்காது. ஸோ அப்போவுமே உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்காக உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆக்க மாட்டாங்க. 1 இயர்க்கு அப்புறம் தான் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஓகே இருந்தால் தான் பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம் வந்து பெர்மனெண்ட் ஆக்கிறதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களோட 10 இயர்க்கு அப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் 12th படித்து தான் நீங்கள் வந்து இந்த சேல்ஸ்மேனுக்கு போகிறீங்க அப்படின்னா 10 இயர்க்கு அப்புறம் தான் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இதுவே வந்து நீங்கள் ஒரு டிகிரி படிச்சுட்டு இப்போ சேல்ஸ்மேனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட திறமையிலேருந்து இப்போது கோர்ஸ் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்லேயோ இல்லை 1 இயர்லேயோ வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி கூட அது பேங்க்கில் கூட ப்ரொமோஷனுங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பேக்கர்லேருந்து இப்போ சேல்ஸ்மேன் போவாங்க. சேல்ஸ்மேன் வந்து மேலே என்ன டிபார்ட்மெண்ட்டுனா அந்த இப்போ கூட்டுறவுத்துறையில் வந்து பேங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக போயிடலாம். அப்படி படிக்காத பட்சத்துக்கு வந்து 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படியும் வந்து உங்களுக்கு 1 இயர்க்கு அப்புறம் இந்த சேலரி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப இப்போ ஒரு 10 இயர் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆனீங்கன்னா சேலரி வந்து இன்னும் உங்களுக்கு கூடும். மற்றபடி வந்து சேலரி இது நிலைமை உங்களுக்கு. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் இந்த சேலரி ஒருத்தவங்க சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த சேலரி வந்து ரொம்ப ஹை லெவல்லாம் போகாது. மேக்ஸிமம் அவங்க சொன்ன அமௌண்ட் வந்து 29,000, பேக்கருக்கு 26ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளதை மட்டும்தான் இந்த சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கிடைச்சவங்களுக்கு லக்கு தான் இது. இது ஒரு கவர்மெண்ட்டு கீழே உள்ள வேலை இருந்தாலும் இது ஒரு மதிப்பான வேலை தான் இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக ரிசல்ட்டு எப்போ வரும்னு தெரியலை. நான் சொன்னது 20 சொல்லியிருக்கேன். ஆனால் டேட் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. டேட்டுங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ டிபார்ட்மெண்ட் எப்படி முடிவு பண்ணுதோ அப்போ தான் விடும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் வந்து டிஆர்பி கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேளுங்க, எங்கிட்ட ரிசல்ட்டுங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தா நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸ் தான் ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஃபோன் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரிசல்ட் பற்றி ஏதாவது அப்படி கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப விருப்பப்படுறேன், ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஜாப்பை பற்றி நான் எதுவும் குறை சொல்லலை. சேலரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சேலரி வந்து மென்ஷன் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நிறைய குறைகள் இருக்கலாம். ஆனால் வந்து சேலரி வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்க ரொம்ப ஹை லெவலில் எதிர்பார்க்குற சேலரியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் ப்ரொமோஷன் போயிட்டீங்க, படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரொமோஷன் போயிட்டு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். தாராளமான முறையில் வந்து சேலரி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்து நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுதாங்க அப்டேட்டு. தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எது இந்த வீடியோ ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட்டோட நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.